ஹலோ ஆஸ்பிரண்ட். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து 2026க்கான ஸ்டடி சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டே 1க்கான ஸ்டடி டைம் டேபிள் டூ லிஸ்ட் நான் போட்டிருக்குது. நான் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து டெய்லி கம்ப்ளீட் பண்ண எல்லாம் நான் டைம் டேபிள் போடுற வரை நீங்கள் வந்து வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன், எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். 2 டேஸ்க்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் நம்மளோட டைம் டேப்பில். 1 டேக்கு வந்து 6 hours 30 minutes. ஸோ ஒரு டேலேயுமே 6 subject 7 subject அப்படின்னு செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம், போயிட்டு பாருங்கள். ஸோ வந்து இப்போ பேசிக்காக உங்களுக்கு காமிக்கணும்னா இதுதான் இந்த செப்பரேட் பண்ணியிருக்க டைம் டேபிள். ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக இது படிக்க போகிறோம், செகண்ட் டே இது, சாட்டர்டே சண்டே வந்து ரிவிஷனுக்கு. ஸோ சாட்டர்டே வேணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், சண்டே மட்டும் ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். 6 months பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாட்டர்டே சண்டேவை சப் பண்ணால் 65 days தான் வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடாக படிக்கணும்னு பார்த்துக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் உங்களால் அந்த வீடியோ வாட்ச் பண்ண முடியலனா இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேனோ அதுதான் விஷயம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டும் எவ்வளோ நேரம் படிக்கணும். இப்போ வந்து இன்றைக்கி மண்டேனா நம்ம டே 1 எடுக்கணும், டியூஸ்டேனா டே 2, வெனஸ்டேனா டே 1, மறுபடியும் தேர்ஸ்டேனா டே 2. ஸோ இதுதான் ஆக்சுவலாக டைம் டேபிள். ஸோ உங்களால் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்க்க முடியலனா நான் இதில் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ இனி இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து டெய்லி எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணேன்னு தான் சொல்லுவேனே தவிர இந்த வீடியோ பற்றி என்னால் ஷேர் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஸ்டடி பிளானர் பற்றி டெப்த்தாக பார்க்கணுன்னா சேனலில் வந்துட்டு வீடியோ உள்ளே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண முடியல. ஸோ அந்த வீடியோ மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2026 ஸ்டடி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்துட்டு டைம் டேபிள் வந்துட்டு நான் வந்து முன்னக்கிட்டே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டேக்குள்ளே டைம் டேபிள் மட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக மண்டே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஸ்டடி சேலஞ்ச் இந்த 7 hours ஸ்டடி சேலஞ்ச். பட் பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி வந்துட்டு டியூஸ்டே, பட் இன்றைக்கி தான் நான் வந்து வீடியோவே வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். 2026 ஸ்டடி சேலஞ்ச் அது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். ஸோ நம்ம என்றைக்குமே வந்துட்டு ஸ்டடி பிளானர் போட்டு இந்த டேக்கு இந்த டாபிக் மட்டும்தான் அப்படின்னு ஃபுல் டாப்பிக்கு நம்ம வந்து போட்டால் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால தான் நான் வந்து இத்தனை டேஸ் நம்மக்கிட்டே இருக்குது, வீக்லி 5 days படித்தாலும் இத்தனை டேஸ் இருக்குது, நம்ம வந்து இவ்வளோ மணி நேரம் படிக்க போகிறோம். அதில் வந்து நம்ம ஒரு பேஜ் படித்தாலும் கூட நம்ம தெளிவாக படிக்கணும். அதுதான் என்னோடய கான்செப்ட். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து டூ லிஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு 4-5 days நான் வந்து எழுதலை, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அது எழுத முடியல. ஸோ அந்த நோட்ஸ் டிசம்பருக்குள்ளே அந்த கொஞ்சம் நோட்ஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் 1 hour நான் வந்து நாளைக்கு வந்து வெனஸ்டே, ஸோ 31. ஸோ நம்ம வந்து 2025 லாஸ்ட் டேயில் வந்து நம்மளோட சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு 1 hour வந்து நோட்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறேன். என்னால் ஒரு 2 or 3 வீடியோஸ் கவர் பண்ண முடியும். ஸோ 1 or 2 daysக்குள்ளே நான் அந்த பெண்டிங்லாம் முடிச்சுட்டு நான் வந்து நியூ இயர்க்குள்ளதும், ஸோ நியூ இயர்க்கு அடுத்த நாளுக்குள்ளதும் நான் வந்து ஃபஸ்ட்டு டே சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இல்லைனா ஒரு 1 week கொஞ்சம் இந்த பெண்டிங் வச்சு ஸ்லோ மூல போகும். அதுக்கு அடுத்த வீக் நம்ம கரெக்டாக ஒரு டேக்குள்ளது. இப்போது இன்றைக்கி வந்துட்டு 7/1/2026 ஸோ 7 அன்றைக்கி வந்துட்டு நம்ம 7க்குள்ளதை எழுதி 7க்குள்ளதே படிக்க மாதிரி ஒரு 1 week பெண்டிங்கில் போகும். இந்த பெண்டிங் முடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 1 week தள்ளி வைக்கிறதுக்கு நம்ம இந்த பெண்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக முடித்து நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படி கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நான் பார்த்தேன். ஏன்னா அதனால தான் கொஞ்சம் 2-3 days அப்படி பெண்டிங் முடிக்கணுன்னே டைம் வேஸ்ட் ஆகிட்டேன். ஸோ அதை ஆக்கக்கூடாது. இனி வந்து நம்ம பெண்டிங்கையுமே நம்ம 7 hour சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பெண்டிங் நோட்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறேன், படிக்கணும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ டிசம்பருக்குள்ளதை நான் வந்து பெண்டிங் எடுத்து முடிச்சிட்டேன்னா நான் வந்து Jan 1க்குள்ளதை வந்து என்னால் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் படிக்கிறத. அதுக்கப்புறமா ரீசனிங் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அதை வேணால் மறுபடியும் சொல்கிறேன். நான் கம்ப்ளீட் பண்ண டாபிக் வந்துட்டு நம்பர் சீரீஸ், அப்புறம் மிஸ்ஸிங் நம்பர், அதுக்கப்புறமா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், இந்த 3 டாபிக் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 4th டாப்பிக்காக வென் டயக்ராம் எடுக்க போகிறேன். ஸோ இது எப்படியும் ஒரு 2 or 3 days போகும் இந்த டாபிக் மட்டுமே. ஸோ 130 minutes என்னால் எவ்வளோ இந்த டாப்பிக்கை கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் வொக்காபுலரி பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட, பெண்டிங் நான் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணதை சொல்லிட்டேன். எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா OWSல வந்து 1 to 1000 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் 1 to 500 வரை எனக்கு நல்லா தெளிவாக இருக்குது. 500 to 600 கொஞ்சம் மறுபடியும் நல்லா படிக்கணும். ஸோ 1 to 500 வந்து நம்ம 5 daysல முடிச்சிடலாம். 1 day ஒரு 100 ரிவிஷன் பண்ணிவிட்டு 500க்கு மேலே 500 to 550, 550 to 600 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்கும் 50 வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நான் தெளிவாக இல்லாதனால இது வந்து தெளிவாக இருக்கிறதுனால 100 1 dayல ரிவிஷன் பண்ணுற மாதிரி போட்டேன். இடியம்ஸ் நான் கொஞ்சம்
பெருசாக தெளிவாக இல்லை. பட் 1 to 500 கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதனால் இடியம்ஸில் வந்து 1 to 50 ரிவிஷன் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் ஓடபிள்யூஎஸையும் இடியம்ஸையும் வந்து நான் பாதிக்கிட்ட கம்ப்ளீட் பண்ணதுனால இது ரெண்டையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் தான் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வரணும்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால் இது ரெண்டையும் தெளிவாக முடிச்சுட்டு இது ரிவிஷனில் மட்டும் வச்சுக்கிட்டு அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு 3/4 முடிச்சதுனால அப்படியே பிளான் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 10 ஆனாலும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 6 மந்த்க்குள்ளே பாதி தான் முடிக்க முடியும் 10 படிச்சிங்கன்னா. பட் பரவாயில்ல, ஒரு 15 or 10 இப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கள். கன்ஃபியூஸ் ஆகாமல் தெளிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ தான் ஓடபிள்யூஸும் இடியம்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது முடிக்கிறதுக்கே டைம் ஆகிரும். அதை மட்டும் முடிப்போம், அதுக்கப்புறம் சினானிம்ஸ் எடுத்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அப்புறம் அது எடுக்கும்போது ரொம்ப டைம் ஆகிரும். உங்களுக்கு தோணவும் செய்யாது, இதுவே இப்போ தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்க தோணாது. ஸோ ஃபஸ்ட்டே அதை எடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 25 நான் வந்து அன்றைக்கி டைம் டேபிள் படி போட்டது வந்து 25 போட்டிருந்தோம். ஓடபிள்யூஎஸ் 25னா இடியம்ஸ் 25, அப்புறமா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸும் அந்த மாதிரி தான் போட்டிருந்தோம். 25 அந்த மாதிரி இதில் போட்டோன்னா நம்ம வந்து 65 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 65 டேஸில் வந்து நீங்கள் 25 எடுத்திங்கனாலே பெண்டிங் ஒரு 200 இருக்கும்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து 25 3 எடுத்துக்கோங்க. 3 130 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி பாருங்கள். பட் தெளிவாக முடிங்க. உங்களுக்கு 25 ஒரு இதில் முடிக்க முடியலன்னா 3மே 20 or 15 எடுத்துக்கோங்க. 6 மந்த்தில் முடிக்கணும் இல்லை, முடிக்கிறத தெளிவாக முடிக்கணும். சப்போஸ் ஃபஸ்ட்டு ஹாஃப் பார்ட்டுக்குள்ளே இருந்து உங்களுக்கு 3லேயும் கொஸ்டின் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் தெளிவாக முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷ் வொக்காபுலரியில் இன்றைக்கி வந்துட்டு இதுதான் கவர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி முடிச்சிருக்கதை நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன். இது ரெண்டையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எடுக்க போகிறேன். இப்போ வேர்ல்ட் ஜியோகிராஃபியில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான், நான் வந்து ஜிகேயில் வந்துட்டு எல்லாமே பாதி முடித்தேன். பட் வந்து ரிவிஷன் பண்ணல, எல்லாம் மறந்துடுச்சு. ஸோ வேர்ல்ட் ஜியோகிராஃபியில் இப்போ என்ன முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது நான் வந்துட்டு லூசன் புக் மூலமாக நான் அதை காட்டுறேன், பேஜ் நம்பரை. ஸோ இப்போது இன்னொன்று என்ன விஷயம்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஜிகே படிக்கிறீங்கன்னா ஜிகே வந்துட்டு இது மட்டும் படித்தா போதும், இந்த ஒரு புக் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படி படிக்காதீங்க. நிறையா ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போது நான் வந்து ஆன்லைன்லேயுமே கொஞ்சம் பிடிஎஃப் டவுன்லோட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சீனியர்கிட்டேருந்து வாங்கி நான் பர்மர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரோட நோட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அதுவும் ஃபாலோ பண்ணி, அப்புறம் லூசன்ட்டும் கம்பேர் பண்ணி, இன்னொன்று சந்துரு சாரோட பிடிஎஃப்பும் கம்பேர் பண்ணி, இந்த 3மே கம்பேர் பண்ணி தான் நான் வந்துட்டு படிக்க போகிறேன். ஸோ நீங்களுமே படிச்சிங்கன்னா, இப்போ லூசன் மட்டும் படிக்கிறீங்கனாலும் நீங்கள் ஆன்லைனில் ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. யூடியூப்பில் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து டாபிக் வந்து ஜியோகிராஃபி அப்படின்னா ஜியோகிராஃபியில் என்ன டாபிக் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணி அதை பற்றின ஒரு வீடியோ பார்த்து அது என்னென்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு பேஜ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 டேக்கு 1 பேஜ் தான் நம்ம லூசன்ட்டில் படிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து 1 பேஜுக்கு வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த லூசன்ட்டையும் படிங்க. அப்புறம் நீங்கள் இன்னொன்று ஏதாச்சும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஆன்லைனில் கிடச்சிச்சின்னா அதையும் டவுன்லோட் பண்ணி அதையும் லைட்டாக ரெஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டாபிக் வந்து ரொம்பவே தெளிவாகிரும். ஒரே ஒரு புக் மட்டும் படிக்காதீங்க. ஒரே ஒரு புக் நான் வந்து 10 புக்கு படிங்கன்னு சொல்லலாம். ஒரு புக் நம்ம லூசன் மட்டும் தெளிவாக படித்தாலே போதும். பட் அது என்னென்னு புரியணும்ல. ஸோ நம்ம அதுக்கு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் ஷார்ட்டாக நம்மளுக்கு வந்து நோட்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம அது கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாகணுங்கிறதுனால இன்னொன்று நோட்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். புரிகிறதுக்காக நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்க போகிறோம். லூசன்ட்டில் வந்து நம்ம இருக்கிறத தெளிவாக நம்ம வந்து மைண்ட்குள்ளே ஏற்ற போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஆன்லைன்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் இல்லை, அவங்க எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் அப்படி 3 பார்ட்ஸாக நான் வந்து ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புக் மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு புரியலைன்னு வீடியோ பார்க்குறதும் எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் ரெஃபர் பண்ணுறதும் கொஞ்சம் 2வது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிரும்ல. அதுக்காக ஃபஸ்ட்டே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 இதை கம்பேர் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். எல்லோரும் சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட் நான் லூசன் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் பார்ப்பேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு லூசன்ட்டில் இதில் இல்லாத பாயிண்ட் என்னெல்லாம் இருக்கோ அதை லூசன்ட்டில் உள்ள பாயிண்ட்டே எழுதிப்பேன் அப்படி நிறையா சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா அதை ஃபுல்லாக 3 இதுலேயுமே கம்பேர் பண்ணி அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ பர்மர் சார் நோட்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அது போக வேறு என்ன நோட்ஸ்லாம் நல்லாயிருக்கு நீங்கள் கொஞ்சம் நெட்டில் ரெஃபர் பண்ணி அந்த பிடிஎஃப்ஸ் வந்து டெலகிராமில் நிறையா கிடைக்கும். ஸோ அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஜிகே பொறுத்தளவில். ஸோ இப்போ இது 3க்குமே நான் பேஜ் நம்பர் போட்டிருக்கேன்னா, ஸோ அதில் என்ன டாபிக் வந்து ஃபஸ்ட்டு டே நான் வந்து படிக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஜியோகிராஃபி பார்த்துட்டிங்கன்னா
இப்போ ஜியாகிரஃபி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேக்கு நான் யூனிவர்ஸ் போட்டிருக்கேன். பட் யூனிவர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேஜில் கொடுத்துருப்பாங்க. 110 கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா 111 வந்துட்டு கரெக்டாக நம்ம இதுவரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னா இதுவரை பண்ணிக்கலாம். கேலக்ஸி ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஸோ யூனிவர்ஸை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஜியாகிரஃபியில் லூசன்ட் புக்கில். அதுக்கப்புறமா யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் கேலக்ஸியோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தியரி வந்து நெக்ஸ்ட் டே படிக்கலாம். இன்னொன்று என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, நான் இன்னொன்று எப்படி போடுறேன்னா, நம்ம வந்து கால்குலேட் பண்ணது 65 டேஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் எடுக்க போகிறோம். ஜிகே எல்லாமே 65 டேஸ், மேக்ஸ் எல்லாமே 65 டேஸ், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம வந்து ஃபுல் மந்த்துக்கும் படிக்க போகிறோம், 6 மந்த்துக்கு. பட் ஆனால் இப்போது நம்ம 65 டேஸ் எடுக்கும்போது நான் ஆல்ரெடி இது கேல்குலேட் பண்ண சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பார்த்தேன் ஆல்ரெடி. அப்போல வந்துட்டு ஒரு கம்மியாக தான் பேஜ் இருந்துச்சு. இப்போ 110லேருந்து 70 பேஜஸ்னால் நம்மளுக்கு ஒரு 60 பேஜஸ் தான் இருக்குது. ஸோ 60 பேஜஸ்னால் நம்மக்கிட்ட 65 டேஸ் தாராளமாக இருக்குது. ஸோ நம்ம அப்படி நினைக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா லீவ் கூட வர சான்சஸ் இருக்குது. பட் நம்மக்கிட்ட கரெக்டாக 65 டேஸ் இருக்குது. இங்கே 60 பேஜஸ் தான் இருக்குது. நம்ம டெய்லி 1 பேஜ் முடித்தா கூட போதும். பட் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இன்றைக்கி பேசிக்ஸ் மட்டும் தானே எடுக்கிறோம், அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டாபிக்ஸ் பார்த்துக்குறோம். ஸோ ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்லோவாகவும் போக முடியாது, ஏன்னா மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 10 டேஸ் தேவைப்படும்ல. ஸோ அதனால் நம்ம இந்த ஒரு பேஜ் மட்டும் முடிக்காமல் நம்ம இங்கே வர முடிச்சுக்கலாம், கேலக்ஸி வர முடிச்சுக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே பேசிக் நோட்ஸாக தான் இருக்குது. அதுவுமே நீங்கள் தெளிவாக வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த கேலக்ஸி வர முடிச்சுக்கலாம். பிக் பேங் தியரி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டே எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 பேஜஸ் தான் படிக்க போகிறோம். ஸோ அதையும் தெளிவாக படிங்க. அதுக்கப்புறமா இந்தியன் பாலிட்டி. ஸோ பாலிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 பேஜஸ் ஆர் 45 பேஜஸ் தான் இருக்குது, ரொம்ப இல்லை. 50 பேஜஸ் கிட்ட தான் இருக்குது. பாலிட்டி வந்துட்டு மொத்தமே நம்மளுக்கு லூசன்ட்டில் அவ்வளோ தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன் பேஜாகவே ஸ்லோவாக போகலாம். ஸோ நம்ம வந்து பாலிட்டி வந்து இந்த பேஜ் ஃபுல்லாக இங்கே வந்து இவ்வளோ முடித்தா போதும். த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இஸ் கிவன் ஹியர் அப்படின்னு முடியுதா. ஸோ அந்த பேராவை இங்கே வந்து இந்த பேஜில் ஒரு சின்ன பேரா தான் படிக்க போகிறோம். இந்த பேஜ் மட்டும் தான் படிக்க போகிறோம். பட் நம்மக்கிட்ட 1 hour இருக்குது. ஸோ தெளிவாக படிச்சிருங்க. அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ் வந்து என்ன படிக்க போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா செகண்ட் பேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வர, ஸோ இங்கே வந்துட்டு செகண்ட் ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுது பார்த்திங்களா, எக்கனாமி அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ நம்ம வந்து செகண்ட் ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வர படிக்க போகிறோம். ஸோ 2 பேஜஸ் படிக்க போகிறோம். பட் எக்கனாமியை பொறுத்தளவில் அந்த ஜிடிபி, அதுக்கப்புறம் க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அப்புறமா பெர் கேபிட்டா, இது எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் நீங்கள். அதனால் இதை வந்து நம்ம வந்து புரியலைன்னா இன்னொரு டேக்கு கூட கொண்டு போய்க்கலாம். பட் ஆனால் அரைகுறையாக முடிக்க முடியாது. இது எல்லாமே பேசிக்காக கொஞ்சம் இதுதான் அப்படின்னு இவ்வளோ வரை முடித்தா தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதில் இந்தந்த டைப்ஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குது, இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ்லாம் இவ்வளோ காணம் இருக்குது அப்படிங்கிறது பேசிக் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தான் புரியும். ஸோ பேசிக் பற்றி நீங்கள் வந்து இப்போ இந்த ஜிடிபினா ஜிவிஏனா உங்களுக்கு தெரிலனா உடனே வந்து நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ்லாம் தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் இதை நீங்கள் மறுபடியும் ரீட் பண்ணி என்ன புரியுதுன்னு ரீகால் பண்ணி நல்லா ஒரு 2 பேஜஸ் மட்டும், ஆக்சுவலாக 1.5 பேஜ் தான் படிக்க போகிறோம். ஸோ அதை வந்து தெளிவாக முடிச்சிருங்க. பட் எக்கனாமிக்கு நம்ம வந்து 30 மினிட்ஸ் தான் ஒதுக்கியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 hours நம்ம படிக்கலாம். எக்கனாமிக்ஸும் எக்ஸ்ட்ரா ½ hour எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம வேறு ஏதாவது சப்ஜெக்ட் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா அந்த டைம் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒதுக்கிக்கலாம். இல்லை ஒரு ½ hour எக்ஸ்ட்ரா ஒதுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம 6 மந்த்துக்குள்ளே வந்து சிலபஸை கவர் பண்ணணும்ல. நான் வந்து இதுதான் படிக்க போகிறேன், ஆக்சுவலாக இதுதான் படிக்க போகிறேன். நான் எக்ஸ்ட்ரா நோட்டில் ரெஃபர் பண்ணுறதும் இதுக்குள்ளே இருக்க டாபிக்ஸை மட்டும் தான் ரெஃபர் பண்ணுவேன். நெட்டில் எக்ஸ்ட்ரா பார்க்குறேனாலும் நான் அதை தான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்களுமே லூசன்ட் வச்சு படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 பேஜஸ் படிக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டேக்கான டைம் டேபிள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்து வெனஸ்டே மார்னிங் தான் வந்து அப்லோட் பண்ணுவேன். வெனஸ்டே ஈவினிங் வந்துட்டு நான் வந்து இது கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து 7 hours சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் நியூ இயருக்கு முந்தின நாளே 31st டே. ஸோ நீங்கள் வந்து காலையில் இந்த வீடியோ வந்துட்டு பார்க்குறீங்கன்னா உடனே உங்களோட ஸ்டடி சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் போடுவேன். ஸோ அந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் அந்த டாப்பிக்குள்ளே என்னென்ன சப்டாபிக்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து தனித்தனியாக ஒரு சப்ஜெக்ட்க்கும் ரைட் பண்ணி உங்களுக்கு அதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இவ்வளோ முடிச்சிருக்கேன், 7 hours நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் மேக்ஸ் போட்டதெல்லாம் எவ்வளோ சம்ஸ் போட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் நீங்களும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் ஜிகேலாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என் கூட சேர்ந்தே அப்படி வந்து டெய்லி 1 பேஜ் ஆர் 2 பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தெளிவாக எடுத்து படிச்சிடுங்க.
மறுபடியும் நம்ம வந்து அதை எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு மைண்ட்குள்ளே நிற்கணும். அது மாதிரி நீங்கள் வந்து முடிக்கிறீங்கன்னா, முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி தெளிவாக இருக்குன்னு செக் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து ஒரு 4, 5 சப்ஹெட்டிங்ஸ் இருக்குமா, ஸோ அந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹெட்டிங்கை பார்த்துட்டு அந்த சப்ஹெட்டிங்கை ரீட் பண்ணும்போது, ஸோ இதுக்குள்ளே இந்த பாயிண்ட்லாம் வந்துச்சு, இவங்கலாம் வந்தாங்க, இவங்கலாம் இதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, இதை இன்வென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்துட்டு அந்த சப்ஹெட்டிங்ஸ் வச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஏற்றி வச்சுருந்தா உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 3 நோட் செப்பரேட்டாக போட்டுக்கணும். நீங்கள் அதை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண பாதி நோட், ஹாஃப் நோட் ஏதாச்சும் இருந்தால் கூட போதும். ரொம்ப அப்படி புது நோட் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன நோட்னாலும் ஓகே. அப்படி போட்டுட்டு ஒரு நோட்டே 2ஆக செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சப்ஜெக்ட்னா பின்னாடி ஒரு சப்ஜெக்ட். இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ யூனிவர்ஸ் எடுக்கிறோம், அதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்மளுக்கு வந்து எப்படி வேர்ல்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு 2, 3 இம்பார்ட்டன்ட் நேம்ஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் யூனிவர்ஸ்க்கு சப்ஹெட்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு தியரியாக படிப்போம்ல, ஸோ அதெல்லாம் டே 2ன்னு போட்டு அதெல்லாம் எழுதிக்கணும். இல்லை அது நம்ம டே 3ல் எடுப்போம், அப்போ டே 3னா டே 3ன்னு போட்டு அதை எழுதிக்கணும். நம்ம அது எழுதும்போது நம்மளுக்கும் ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு தெரியும், இந்தந்த டாபிக்ஸ்லாம் எடுத்திருக்கோன்னு தெரியும், நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அது வந்து நான் நாளைக்கு வந்து முடிச்சுட்டு அதை நான் ஒரு செப்பரேட் நோட் போட்டு நான் அதை எழுதிருக்கும் போது உங்ககிட்ட சொல்கிறேன். 3 நோட்ஸ் ஆக்சுவலாக போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜியாகிரஃபி இருக்கும், பாலிட்டி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஸ்டாட்டிக் ஆல்ரெடி தனியாக நோட் போட்டிருப்போம். ஸோ ஜியாகிரஃபிக்கு ஒரு நோட் போட போகிறோம், பாலிட்டிக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் ஒரு நோட் போட போகிறோம், பயாலஜிக்கு ஒரு நோட் போட போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலாக நம்மளுக்கு 2 நோட் இல்லைன்னா 3 நோட் அதுவே போதுமானது தான். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணோன்னா நான் உங்களுக்கு வீடியோ வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். ஒன்று Jan 1 வரும், இல்லைனா 31st நைட்டே வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஷார்ட் வீடியோ இருந்துச்சுன்னா சீக்கிரமாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். இல்லைனா Jan 1 மார்னிங்கில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறமா Jan 1 வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து ஸ்டெனோ கிளாஸ் இருக்கும். ஸோ என்னால் கண்டிப்பாக எடுக்க முடியுமான்னு தெரில. ஸோ இது வந்து டே 1, நம்மளோட சேலஞ்சோட டே 1. ஸோ Jan வந்து எனக்கு தெரிஞ்சு நான் லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து நான் எப்படி டைம் டேபிள் போடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம்ல. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ள டாப்பிக்கை வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு 2 பேஜஸ், ஒரு சப்ஜெக்ட்லேயும் 2 பேஜஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை எடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் அதை முடிச்சிடுங்க. நீங்கள் வந்து Jan 1 வந்து ஃப்ரீனா நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிச்சிடுங்க. தயவு செஞ்சு லீவ் எடுத்துடாதீங்க. நம்ம Jan 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சேலஞ்சை. அதில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. நம்ம வந்து எப்போவுமே டிசம்பரில் வந்து நம்ம வந்து ரெக்ரெட்டே பண்ணிடக்கூடாது. கட் ஆஃப் வந்து நல்ல மார்க்காக வரும்னு ஒரு எய்மில் அந்த டைமில் வந்து நம்ம கட் ஆஃப் எதிர்பார்த்து உட்காந்துருக்கணும். கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும், ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற எய்மில் தான் நம்ம நெக்ஸ்ட்டு டிசம்பர் வந்து உட்காந்துருக்கணும். அப்போ வந்துட்டு சிலபஸ் முடிக்கலை, எனக்கு டைம் பத்தலை, எனக்கு வந்துட்டு டைமிங் மேக்ஸில் வர மாட்டேங்கி, இப்படி எந்த ஒரு சாக்குமே சொல்லக்கூடாது. நம்மளே வந்து ரெக்ரெட் பண்ணிடவே கூடாது. அப்படி பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து இப்போ வேஸ்ட் பண்ணுற டைம் எல்லாத்துக்கும் நம்ம நாளைக்கு பே ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம நாளைக்கு கஷ்டப்படணும். ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ Jan 1 வந்து என்னால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் வந்து 1 டே லீவ் மாதிரி எடுக்கிறேன். பட் நான் வந்து Jan 2 வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் லீவ் எடுப்பேன், வேறு எந்த லீவுமே எடுக்க மாட்டேன். இந்த நியூ இயர் அன்றைக்கி மட்டும் ஒரு லீவ், ஏன்னா ஸ்டெனோ கிளாஸ் போகிறதுனால. அதுக்கப்புறமா எனக்கு நான் பிளான் பண்ணிட்டேன், சப்போஸ் கவர்மெண்ட் ஹாலிடே அன்றைக்கி ஸ்டெனோ கிளாஸ் இருக்குனால நான் ஸ்டெனோ கிளாஸ் முடிச்சுட்டு வந்து சேலஞ்சை ஃபாலோ பண்ணணும். அப்படி இருக்குன்னா நான் தான் மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours எடுத்துக்கணுமே தவிர, அந்த ஒரு நாள் கவர்மெண்ட் ஹாலிடேக்காக ஸ்டெனோ கிளாஸ் இருக்குங்கிறதுக்காக என்னோடய சேலஞ்சை நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. இந்த Jan 1 மட்டும் கொஞ்சம் நிறையா ஒர்க்ஸ் இருக்கிறதுனால என்னால் முடியாது. பட் நீங்கள் வந்து இப்போ 31st மார்னிங் நான் ரிலீஸ் பண்ணவும் இந்த டூ டூ லிஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். அதை வச்சு Jan 1க்கும் நீங்கள் டைம் டேபிள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் Jan 2 ஈவினிங் தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணதை வந்து Jan 2 என்ன கம்ப்ளீட் பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்லுவேன். இனி டூ டூ லிஸ்ட் வந்து முன்னக்கிட்டே ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வீடியோ எடிட்டிங் எல்லாத்துக்குமே டைம் எடுக்குமா. ஸோ இனி சேலஞ்சுக்குள்ளே இறங்குறதுனால நான் வந்து ஒரு 2 days வந்து நான் எப்படி லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத டெப்த்தாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் 3rd டே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட் டேங்கும் போது ஒரு சப்ஜெக்ட் வருதுன்னா செகண்ட் டேக்கு நிறையா வேறு சப்ஜெக்ட்ஸ் வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு சேம் தானே வரப்போகுது. ஸோ அந்த ப்ராசஸை வந்து நான் இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ணேன், இந்த சப் ஹெட்டிங்ஸ் முடித்தேன் அப்படி சொல்லிட்டு நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு 3 minutes ஆர் 5 minutesக்குள்ளே வீடியோ ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி பார்த்துப்பேன். உங்களுக்குமே டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ எனக்குமே நிறையா
வீடியோ எடிட்டிங் எல்லாத்துக்குமே டைம் எடுக்கக்கூடாது. என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மோட்டிவேஷனாக வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இனி பார்த்திங்கன்னா, இனி வரக்கூடிய ஒரு வீடியோ மட்டும் எனக்கு தெரிஞ்ச லென்த்தாக வரும். ஒரு 1 or 2 வீடியோ. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே 5 மினிட்ஸ்க்குள்ளே நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த ஷார்ட் வீடியோவில் நீங்கள் வந்து மோட்டிவேட் ஆகி டெய்லி முடிச்சிருங்க. 65 டேஸ் தான் இருக்குது. 6 மந்த்தில் நம்மளுக்கு 65 டேஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ 7 hours உட்காருதமோ அப்போ தான் நம்மளோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour 1 month எடுத்தால் தான் நம்மளால் வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம 6 மந்தில் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் வந்து சாட்டர்டே லீவுனா உங்களுக்கு ஒரு 1 வீக்கில் ஒரு ஐடியா கிடச்சிரும். அதை வச்சு டைம் டேபிள் போட்டு நீங்கள் வந்து சாட்டர்டேவும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சண்டே மட்டும் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்னுமே ஸ்டடி சேலஞ்ச் பற்றி உங்களுக்கு ஒரு டெப்த்தாக ஒரு ஐடியா வீடியோ டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணுங்கள். 2026 ஸ்டடி சேலஞ்சுன்னு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.